ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப சூப்பரான இந்த ஒரு குழம்பு வச்சிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். காலையில் வச்சிட்டோம்னா இட்லி, மதியம் ரைஸ், நைட்டு சப்பாத்தி வரைக்கும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கருப்பு கலர் கொண்டக்கடலையை ஊற போட்டு எடுத்து வச்சுக்கலாம். 8லேருந்து 10 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா அதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு அதில் உப்பு போட்டு எப்போதுமே கொண்டக்கடலையை வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அது வேகிற அந்த கேப்பில் ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த அளவுக்கு பூண்டு ஒரு 20 பல், இஞ்சி ஒரு இன்ச்சு, அது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே ஒரு மீடியம் சைஸ்டு வெங்காயம், அது கூடவே பட்டை, 2 கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு வெள்ளை கலர் சுண்டலை விட கருப்பு சுண்டல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒயிட் கலர் சென்னா யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு மீடியம் சைஸு தக்காளியுமே போட்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச புளியாக இருந்தாலும் சரி, ஊற வைக்காத புளியாக இருந்தாலும் சரி, அது இந்த அளவுக்கு எடுத்து அதை நம்ம அப்படியே போட்டு வெங்காயத்தோட தக்காளியோட நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், இது ரெண்டையுமே சேர்த்து நல்லாவே அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கினோம்னா அதோட ரா ஸ்மெல்லாம் போயிடும். போனதுக்கப்புறமா அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்க வேண்டியது தான். அது கூடவே அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 கப் தேங்காயையும் துருவின தேங்காயையும் சேர்த்து நம்ம வதக்கி வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ரொம்ப சூப்பரான மசாலா பேஸ்ட் இது. வாசமே சூப்பராக இருக்கும். மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேக போட்ட கொண்டக்கடலையும் வெந்துருச்சு. ரெண்டுத்துக்கும் டைமிங் சரியாக இருக்கும். இப்போது நம்ம இந்த கொண்டக்கடலை குழம்போட இந்த ஒரு 4 கத்திரிக்காவும் ஒரு 3 உருளைக்கிழங்கையுமே கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இன்னும் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். அவையும் உருளைக்கிழங்கையுமே இந்த சைஸில் வெட்டிக்கிட்டோம்னா அது கத்திரிக்காய் குழம்புல கரையாமல் வரும். இப்போ குக்கர் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, இது 3 பொருளையும் நம்ம எப்போதும் போல் தாளிக்கிறது போல் தாளிச்சிட்டு அது கூடவே ஒரு மீடியம் சைஸ்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூடவே சேர்த்து நல்லா வெங்காயம் ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இது நம்ம அப்படியே குக்கரில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டோம்னா ஃபுல்லாக எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் ரெண்டையும் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும். ஒரு 3 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதங்கினோம்னா அது நல்லா கத்திரிக்காய் கொஞ்சம் காவாசி வெந்துடும். அது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு காய் அந்த பேஸ்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா எண்ணெயோடு நல்லா சுருண்டு வந்திருக்கும். அந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சென்னாவை உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். சென்னாவோட தண்ணியோடு தான் நம்ம ஊற்ற போகிறோம். அதனால் இப்போ உப்பு இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ காய் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி மசாலா பேஸ்ட் நல்லா சுருங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கருப்பு கொண்டக்கடலையை தண்ணியோடு அப்படியே அதில் ஊற்றிட்டு மேற்கொண்டு ஜாரை அலசி அதில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். 1.5லேருந்து 1 கப் சரியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். கொதிக்கும்போது நம்ம உப்பு, காரம் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டோம்னா எல்லாமே சூப்பராக வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே சூப்பராக இருக்கும். இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய குழம்பு ரெசிபீஸ், டிஃபன் ரெசிபீஸ் நிறைய போட்டிருக்கோம். எல்லாமே அதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.